அடுத்தடுத்து கைதான 8 பாகிஸ்தான் உளவாளிகள் முழு பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக சொல்லி 3 மாநிலங்களில் இருந்து 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள 4 பேர் ஹரியானாவை சேர்ந்தவங்க, பஞ்சாபை சேர்ந்த 3 பேர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இளம் வயதில் இன்ஃப்ளூயன்சியர்களாக அணுகும் பாகிஸ்தான் ஏஜென்ட்டுகள் அவங்களுக்கு பணம் தருவதாக ஆசை வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக பணம் வரும் அப்படின்னு நினச்சி இன்ஃப்ளூயன்சியர்களும் தவறான பாதையில் போய் மாட்டிக்கிறாங்க. இந்திய அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக எடுத்து வரக்கூடிய அதிரடி நடவடிக்கைகளை இதுவரை 8 பேர் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் யார், அவங்க மீதான குற்றச்சாட்டுகள் பின்னணி என்னங்கிறதா முழுமையான தகவலாக பார்க்க போகிறோம். அதில் முதல் ஆள் பார்த்தோம் அப்படின்னா ஜோதி மல்ஹோத்ரா, ஒரு பிரபலமான யூடியூபர். இவங்க டிராவல் வித் ஜோ அப்படிங்கிற யூடியூப் சேனலை நடத்தி வராங்க. ஹரியானாவினுடைய ஹிசார் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க. இந்திய ராணுவம் குறித்த தகவல்களை பாகிஸ்தானுக்கு பகிர்ந்ததாக அவங்க கடந்த வாரம் கைது செய்யப்பட்டாங்க. 33 வயதான அவங்க பாகிஸ்தானுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 33 வயதான அவங்க பாகிஸ்தான் தூதரக அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டதாகவும், குறைந்தது 2 முறையாவது பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க அப்படின்னு போலீசார் விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகள் ஜோதியை இந்தியாவில் தங்கள் அசட் போலவே வளர்க்க முயன்றதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. தேவேந்திர சிங் தில்லான் அப்படிங்கிற ஒரு 2வது உளவாளி, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டவர். 22 வயதான இவர் ஹரியானா மாநிலம் பாட்டியாலாவில் இருக்கக்கூடிய கல்சா கல்லூரியில் அரசியல் அறிவியல் படிப்பை படித்து வந்த கல்லூரி மாணவர். கடந்த மே 12ஆம் தேதி துப்பாக்கி வைத்திருப்பது போன்ற போட்டோக்களை பகிர்ந்ததால் அவர் கைது செய்யப்பட்டார். அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பாகிஸ்தானுக்கு சென்று வந்திருப்பது தெரிய வந்தது. மேலும் பாட்டியாலா இராணுவ கண்டோன்மெண்ட்டின் போட்டோ உள்ளிட்ட முக்கியமான தகவல்களை அவர் பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகள் கிட்ட பகிர்ந்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கு. நவ்மன் இலாஹி, ஹரியானாவில் செக்யூரிட்டி வேலை செஞ்ச நவ்மன் இலாஹி சில நாட்கள், 24 வயதாகுது அவருக்கு, சில நாட்களுக்கு முன்பு பானிபட்டில் கைது செய்யப்பட்டார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ISI ஏஜென்ட்டுகளோட தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இவர் பாகிஸ்தானுக்கு பல தகவல்களை வழங்கியிருக்கார். அதோடு அதற்காக தன்னுடைய மைத்துனர் வங்கி கணக்கு மூலம் பணம் பெற்றதும் தெரிய வந்திருக்கு. அர்மான் உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் கடந்த மே 16ஆம் தேதி ஹரியானாவில் நியூ பகுதியைச் சேர்ந்த அர்மான் கைது செய்யப்பட்ட 23 வயதாகுது அவருக்கு. இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் அதிகரித்த போது அவர் பாகிஸ்தானுக்கு முக்கியமான தகவல்களை அனுப்பியதாக சொல்லப்படுது. இதற்கான ஆதாரங்கள் தங்கள் கிட்ட இருப்பதாகவும் அர்மானிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த அதிகாரிகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஷாஜாத், உத்தரப்பிரதேசத்தினுடைய ராம்பூர் பகுதியை சேர்ந்த தொழில் அதிபர் தான் ஷாஜாத். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மொராதாபாத்தில் சிறப்பு படை அதிகாரிகள் இவரை கைது பண்ணாங்க. தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான தகவல்களை அவர் தன்னுடைய பாகிஸ்தான் ஏஜென்ட்டுகளுக்கு அனுப்பியது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. பலமுறை பாகிஸ்தானுக்கு போயிருக்கக்கூடிய இவர் சட்டவிரோத கடத்தலையும் ஈடுபட்டதாக சொல்லப்படுது. அடுத்த நபர் முகமது முர்தாசா அலி. ஜலந்தரில் குஜராத் போலீசார் நடத்திய சோதனையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. பாகிஸ்தானின் ISI அமைப்பிற்காக அவர் உளவு பார்த்ததாக தகவல் கிடைத்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். உளவு தகவல்களை சீக்கிரட்டாக அனுப்ப தனியாக ஒரு செயலியும் கூட அவர் டெவலப் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. அவர்கிட்ட 4 மொபைல்கள் மற்றும் 3 சிம் கார்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது தவிர கசாலா மற்றும் யாமின் முகமது ஆகிய 2 பேரும் பஞ்சாபில் கைதாகியிருக்காங்க. அவங்களும் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக சொல்லப்படுது. இது மாதிரி கடந்த சில நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக போலீசார் கைது செஞ்சிருக்கிற நிகழ்வு பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து விசாரணையும் தேடுதல் நடவடிக்கையும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளுக்கு எதிராக, பாகிஸ்தானுடைய இந்திய அரசினுடைய எதிர்ப்பு செயலுக்கு எதிராக, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக செய்கிறாங்க இல்லையா, அந்த செயலுக்கு எதிராகவும் தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் இந்தியா மிக தீரத்துடன் போராடி வருகின்றது. பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வராங்க. அதன் தொடர்ச்சியாக தான் தொடர்ந்து 8 பேர் இதுவரை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கைதாக இருக்காங்க. அந்த தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது மீண்டும் தொடர்ந்து வருகின்றது.